சௌந்தர்யாவுக்கு பயங்கர நக்கலுங்க. இன்றைக்கி வந்துட்டு பணிப்பெண்ணா ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் ராணியோட செங்கோல் காணோன்னு எல்லாருமே தேடிட்டுருக்காங்கன்னு. சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து பொசுக்குன்னு அந்த பக்கம் குதிச்சு போய் யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கேர்ள்ஸ் எல்லாம் அந்த பாத்ரூமுக்கு வெளியில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ஏரியாவுக்கு வெளியில் ஒரு 2-3 மிரர் இருக்கும் தெரியுமா, அந்த இடம் வரைக்கும் போயிடுறாங்க. போகிறத ஜெஃப்ரி பார்த்துடுறாரு. ஜெஃப்ரியும் ஃபாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்துடுறாரு. இது வந்து பாய்ஸோட ஏரியா போல இருக்குது, அவங்க வரக்கூடாது போல இருக்குது. ஸோ ஜெஃப்ரியும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்துடுறாரு. வந்து இங்கே வந்து பார்க்குறாரு. பார்த்து கையை அந்த அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிற்கிறாங்க. நேர கை வச்சு பிடிச்சி இழுத்துடுறாரு. சௌந்தர்யா நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஐயோ நான் சும்மா தான் வந்தேன், நான் எதுவும் பண்ணலை அப்படி இப்படின்ட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க. பட் ஜெஃப்ரி விட்ட பாடில்லை. பிடிச்சி இழுத்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து நேராக ராஜா முன்னாடி நிறுத்திடுறாங்க. உடனே என்ன பண்ண எதுக்கு வந்த அப்படின்னு என்னோடய வளையல் தொலைஞ்சு. உடனே ராயன் பிக்சருக்குள்ளே வராரு. என்னோடய வளையல் தொலைஞ்சிருச்சு, உன்னை பார்த்தா வளையல் போடுற ஆள் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராயன் சொல்கிறாரு. இல்லை நான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன கலர் வளையல்னோடனே ரெட் கலர் வளையல் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தமிழில் தான் பேசுகிறாங்க. உடனே நீங்கள் வந்துட்டு இப்போ ராஜா வாழ்க்கை அந்த மாதிரி கோஷன்ஸ் உங்களுக்கு தாங்க தண்டனை கொடுக்க போகிறோம், நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராயன் சொல்கிறாரு. சௌந்தர்யா கிட்ட நடக்குமா? உடனே சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு அது ஓகேன்னா நான் பண்ணுறேன்னு. உடனே ராயன் வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் பண்ண முடியாதும்மா, நாங்கள் சொல்கிறது நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வாழ்க அந்த மாதிரி கோஷம் போட சொன்னாங்க. அவங்களும் பட்டு ஓடுறாங்க. செம்ம பண்ணாக இருந்துச்சு. ஜெஃப்ரிக்கு அதுக்கப்புறமும் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. திரும்ப போயிட்டு பாத்ரூம் ஏரியாவில் விஷால் ஒளிஞ்சிட்ருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு என்னதான் அவள் பண்ண அப்படின்னு கேட்டோடனே சும்மா கண்மை போட்ட மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு பார்வை அங்கே ஒரு பார்வை பார்த்துட்டு கண்மையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓடிட்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேணும்னு சந்தேகம் உண்டாக்கணும்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அல்லாமல் சௌந்தர்யாவுக்கு வந்து சாச்சனாவோட செங்கோல் பற்றி கவலை இருக்குமா என்னங்கன்னு சத்தியமாக எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. சரி, அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஃபன்னி ஆக்டிவிட்டீஸாக இருந்தால் தான் நமக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி பிக் பாஸ் தமிழ் 8 அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.